அருள்மிகு விஸ்வநாதர் திருக்கோவில் குறித்தீர்க்கும் நம்மளுடைய ஸ்ரீ கோரக்கர் ஜீவசமாதி. இங்கே குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கோரக்கரோட 2 பிறந்த வரலாற்றையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம எந்த திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அருள்மிகு அன்னபூரணி உடனுரை விஸ்வநாதர் மகான் கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி திருக்கோயில். இந்த கோயிலோட ஃபுல் பேரே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஸ்வநாதர் இருக்கிறாரு, நம்மளுடைய அன்னபூரணி அம்மா, அதுக்கப்புறம் மகான் கோரக்கர் சித்தர் ஜீவசமாதியும் இந்த கோயிலில் இருக்குது. சித்தர்களில் பல முக்கியமானவர்கள் இருந்தாலும் நம்மளுடைய கோரக்கர் சித்தரோட வரலாறு இந்த கோயிலில் எழுதப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த கோயிலுக்குள்ளே வந்தாலே நுழைவாயில்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் நம்மளுடைய சூரிய பகவானும் சந்திர பகவானும் நம்மளுடைய விஸ்வநாதருக்கு காட்சி அளிக்கின்றாங்க. அப்புறம் நம்மளுடைய நந்தி இல்லாமல் சிவன் கோயில் இருக்குமா, நம்மளுடைய அப்பன் அல்லவா. இப்போ இந்த கோயிலில் நம்மளுடைய கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி நம்மளுடைய விஸ்வநாதர் பாருங்கள், இவர் தான் அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு பழங்காலத்து சிற்பம் அப்படின்றதுக்கு ஒரு ஏற்ற கோயில் இந்த கோயில் சொல்வோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ வாங்க, இப்போ நம்மளுடைய இந்த ஸ்தலத்தோட வரலாறு என்னன்னு பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் பரூர் என்ற ஒரு அழகிய கிராமத்தில் இந்த கோயில் சோழ நாட்டில் பல்லவ மன்னர்களால் இந்த கோயில் நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சோழ நாட்டில் பல்லவ மன்னர்களால் இந்த கோயில் நிறுவப்பட்டது. மகான் கோரக்கர் சித்தர் அவருடைய திருக்கரங்களால் மூலவர் விஸ்வநாதரை பிரதிஷ்டம் செய்து பூஜை செய்து வந்துள்ளாருன்றதும் இங்கே குறிப்பிடப்பட்டது. இதுக்கு சான்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சண்டிகேஸ்வரர் இருக்கார் இல்லையா, அவருடைய சன்னதியில் சுவற்றில் இந்த படம் சிற்பமாக பொறிக்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இந்த கோயிலில் இதுதான் சொல்கிறாங்க. நம்மளுடைய கோரக்கர் சித்தரால் இங்கே நம்மளுடைய விஸ்வநாதரை பிரதிஷ்டம் பண்ணி அவர் கைகளால் இங்கு பூஜை செய்யப்பட்டதுக்குன்றத சான்று இப்போ நம்ம பார்த்து அந்த சுவற்றில் இருக்கும் நம்ம காட்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த கோயிலில் மகான் கோரக்கர் ஜீவசமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கோரக்கர் சித்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறப்பை பற்றி பார்க்கலாம். கோரக்கர் சித்தர் பிறப்பு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, கார்த்திகை மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் நம்மளுடைய கோரக்கர். இவர் யாருக்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய வசிஷ்ட மகரிஷிக்கும் தெய்வ கன்னியான குரத்தி பெண்ணிற்கும் தான் பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் எழுதப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவருடைய இந்த சித்தரின் பிறப்பு யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போகர் சித்தர் தான் இவருடைய பிறப்பை பற்றி அவர் நூலில் எழுதியிருக்காரு. அந்த நூலோட வேர்ட்ஸ், அந்த லைன்ஸ், அந்த வரிகள், அது எல்லாமே இந்த கோயிலில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இப்போ பாருங்கள், இங்கே பார்த்துட்டு இருக்க வரிகளில் தான் அவங்களுடைய பிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோரக்கர் சித்தரின் பிறப்பு பார்த்துட்டோம். இவர் எங்கே பிறந்திருக்காரு, பிறப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்தது ஆயில்யம் நட்சத்திரம் கார்த்திகை மாதம். யாருக்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வசிஷ்ட மகரிஷிக்கும் தெய்வ கன்னியான ஒரு குரத்தி பெண்ணிற்கும் பிறந்தவர் தான் நம்மளுடைய போகர் சித்தர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போகர் சித்தர் எந்த மாநிலத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவை சேர்ந்தவராகவும் இவர் மராட்டிய மாநிலத்தை சார்ந்தவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவர் தமிழகத்தின் சித்தவர்களின் வாசம் அவருக்கு பிடிச்சி தமிழகத்துக்கு நோக்கி பயணம் செய்திருக்கிறாரு. அதில் யாரை வழி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய திருமூலரை தான் இவர் வழி வந்திருக்கிறாரு. நம்மளுடைய போகர் சித்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்டு என்ன நல்ல தோழராகவும் போகர் சித்தரும் நம்மளுடைய கோரக்கர் சித்தரும் நல்ல தோழராக கொண்டவராகவும் சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய போகர் சித்தர் மட்டும் இவருக்கு தோழராக இல்லை, நம்மளுடைய சட்டைமுனி சித்தர், குங்கனார் சித்தர், இவங்க எல்லாருடைய பிரியத்திற்கும் நம்மளுடைய கோரக்கர் சித்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இதுதான் சண்டிகேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் சுவற்றில் தான் அந்த சுவடு இருக்கு இல்லையா, நம்மளுடைய கோரக்கர் சித்தர்
நம்மளுடைய விஸ்வநாதரை பிரதிஷ்டம் பண்ணி இங்கே சிவ பூஜை செய்த காட்சி, இந்த காட்சியை தான் சான்றா இந்த கோயிலில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய மகான் கோரக்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போகர் சித்தர் திரும்பியும் இந்த பூலோகத்துக்கு பிறப்பெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நூலான சந்திரலேகை என்ற நூலின் பாடல்கள் 194 முதல் 99 194 to 199 அது வரைக்கும் இந்த கலியுகத்தோட தொடக்கத்தை பற்றியும் யார் யாரெல்லாம் ஆட்சி செய்வாங்கன்ற விவரத்தை பற்றியும் இந்த நூலில் எழுதப்பட்டதா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய போகர் சித்தர் பூமிக்கு வருவார். அப்போது இந்த பூமிக்கு வரும்பொழுது தன்னுடைய சமாதி கூட்டத்தில் பல ஜோதிலிங்கம் தானாகவே தோன்றி மக்கள் வளம் ஓங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த சம்பவம் இந்த திருக்கோவிலில் நடந்ததாகவும் மகான் கோரிக்கர் ஜீவசமாதி அன்று 20 பிப்ரவரி மாதம் 2014 நாள் 20ஆம் தேதி வியாழக்கிழமை 9:15 மணிக்கு அபிஷேகம் செய்யும் போது லிங்கத்தில் அந்த ஜோதி தோன்றியதாகவும் அந்த புகைப்படம் நமது கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி முன்பு தொங்கவிடப்பட்டது எனவும் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இது ஒரு நம்பிக்கை இருக்குது. கலியுகம் தோண்டும் போது நம்ம போகர் வரும்போது என்னுடைய இந்த ஜீவசமாதி அப்போ அந்த விஸ்வநாதரோட அபிஷேகம் பண்ணும்போது தான் தெரிய வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதுதான் அந்த புகைப்படம். இந்த புகைப்படத்தை தான் நம்ம விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த ஒளி வடிவத்தில் தென்பட்டதாகவும் அந்த காட்சியை எடுத்து நம்மளுடைய கோரக்கர் சித்தர் ஜீவசமாதியில் இவங்க மாட்டி வைத்திருக்கிறதாக வரலாறு கூறுகின்றது. இப்போ நம்ம கொளஞ்சியப்பர் கோயில் வரலாறு நம்ம படிக்கும் பொழுது அந்த கொளஞ்சியப்பர் கோயிலில் நம்மளுடைய சித்தர் ஜீவசமாதியை சுற்றி எப்படி நம்மளுடைய சித்தர்கள் 18 சித்தர்கள் இருந்து அவர்களுடைய பிறப்பு அவர்களுடைய உருவம் வரைந்து எவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்களோ அதே போல் இங்கேயும் அழகாக சித்தர்களை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அவர் என்ன மந்திரம் பயன்படுத்தினாருன்னு முன்கூட்டி எல்லாத்தையுமே அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இது நம்மளுடைய ஐஸ்வர்ய லக்ஷ்மி அம்மா எவ்வளோ அழகாக காட்சி தராங்க பார்த்தீங்களா? நீங்கள் இந்த விருத்தாச்சலம் வட்டம் இருந்தீங்க, கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் வட்டம் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குது சிற்பங்கள் அனைத்தும். நம்மளுடைய சித்தர் கோரக்கர் சித்தர் இவருடைய சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா, இவர் அகத்தியருக்கும் போகருக்கும் சீடராக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டோம். 11 சித்தர்களில் இவர் 16வது இடத்தில் உள்ளவராகவும் நம்மளுடைய கோரக்கர் சித்தர் இருந்திருக்கிறாரு. இப்போ இவருடைய பிறப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் ஓரத்தில் ஒரு தடவை நம்மளுடைய சிவனும் பார்வதியும் அமர்ந்திருந்ததாகவும் சிவபெருமான் பார்வதிக்கு மந்திர உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கடலிலிருந்து ஒரு மீன் அந்த மந்திரத்தை முணுமுணுத்தது என்னன்னா சொல்லப்பட்டது. அந்த மந்திரத்தை நம்ம பார்வதி தேவிக்கு நம்மளுடைய சிவபெருமான் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அதை கேட்டு அந்த மீனும் அந்த மந்திரத்தை சொல்லப்பட்டு அந்த மீனின் வயிற்றில் மீன் வயிற்றில் இருந்து மனிதனாக உருவெடுத்திருக்கிறது. சிவனின் அருளால் பிறந்த அவனுக்கே மச்சேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரும் வைக்கப்பட்டது. இந்த சித்தனாக நம்மளுடைய மச்சேந்திரனும் இருந்திருக்கிறாங்க. ஒரு தடவை ஒரு பெண் அழுது கொண்டே வந்திருக்கும் பொழுது இந்த அழுகைக்காக காரணம் நம்ம மச்சேந்திரன் இந்த பெண்ணிடம் கேட்கும்போது அந்த பெண் தனக்கு ஒரு குழந்தை இல்லை, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்தர்கிட்ட சொல்லும்போது மலடியான அவளின் துன்பத்தை தீர்க்க நம்மளுடைய மச்சேந்திரன் சொன்னார், தாயே இது திருநீர், இந்த திருநீரை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீ கர்ப்பம் தரிப்பா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மச்சேந்திரன் அந்த பெண்மணிக்கு தந்ததாகவும், ஆனால் அந்த பெண் அந்த திருநீரை வாங்கும் பொழுது இதை பார்த்த அவ தோழி பைத்தியக்காரி, யாராவது திருநீர் கொடுத்தா நீ சாப்பிட்டுடுவியா, இது சாப்பிட்டா நீ மயங்கி விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான அறிவுரைகளை தன் தோழிக்கு கூறியதாகவும், அந்த தோழியும் அந்த தோழி பேச்சை கேட்டு பயந்து போய் அந்த பெண் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த திருநீரை வீட்டுக்கு சென்று போய் யாருக்கும் தெரியாமல் எரியும் அடுப்பில் அந்த திருநீரை போட்டுட்டா.
போட்டுட்டாங்க. சரி ரொம்ப நாள் கழித்து வந்து மச்சேந்திரன் வந்து அந்த பெண்ணை வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது இவன் அழுது கொண்டே நடந்ததை சொல்கிறாங்க. சாமி, நீங்கள் அன்னைக்கு வந்து ஒரு திருநீர் கொடுத்தீங்க, ஆனால் என் தோழி வந்து அது தப்பாக சொன்னதாக நான் அந்த திருநீரை என்ன செய்தேன்னா நான் அடுப்பில் போட்டுட்டேன். இன்ன வரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பெண்மணி அழுகும்போது மச்சேந்திரனுக்கு கோபம் வந்தது. ஆனால் கோபம் வந்தாலும் இன்னமும் அவங்க வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய கோபத்தை வந்து காட்டாமல், சரி நீங்கள் உங்களுடைய அடுப்பு சாம்பலை எங்கே கொட்டுவீங்கன்னு கேட்டாங்க. அப்போ 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அடுப்பு சாம்பலை வந்து நாங்கள் வந்து எரிவாயுவாக மாற்றுவோம், இங்கே தான் சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியும் நம்மளுடைய மச்சேந்திரர்கிட்ட சொல்லும் பொழுது, சரி வா அந்த திருநீற்றை நீ வந்து எங்கே போட்டான்னு நீ காமி, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒரு குரல் கேட்டுது. என்ன குரல் அப்படி அந்த குழியில் போயிட்டு நம்மளுடைய சித்தர் வந்து கோரக்கா என்ன குரல் கொடுத்தார். உடனே அந்த சித்தர், என்ன சித்தரே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. வெளியே வா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர் சொன்னார். உடனே அப்பொழுது சாம்பலை கொடுத்த நாளில் இருந்து நீ வந்து இந்த 10 ஆண்டுகளாக இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வயது சிறுவனா நம்ம கோரக்கர் வெளியே வந்ததாகவும் தெய்வீக லட்சணங்களுடன் எழுந்து வந்ததாகவும் தாயை பார்த்தோன்னே நம்மளுடைய கோரக்கருக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா என்ன நீ வந்து அடுப்பில் வீசி எரிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோரக்கர் வந்து தாயை பார்த்து கடினமாக பேசினதாகவும், நான் வந்து இனிமேட்டு உன்னுடன் வளர விரும்பவில்லை, நான் அந்த நாட்டிற்காக செல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்தர் வழியே நம்மளுடைய கோரக்கர் முனிவரும் வந்ததாகவும் வரலாறு கூறுகின்றது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இங்கு பாருங்க எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறார். இது இங்கே போக சித்தரோட ஜீவசமாதி பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்மளுடைய அன்னபூரணி அம்மா எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஓகே, இப்படி தான் நம்மளுடைய மகான் கோரக்கர் சித்தர் 2 வகையாக அவருடைய பிறப்பு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.